ஆவேசமா உள்ள போனவங்க அடங்கி வெளியே வர அளவுக்கு அப்பா அப்படி என்ன சொன்னாரு? அதான் புரியல. நாங்கள் 3 பேரும் மண்டையை உடச்சி யோசித்தோம், ஆனால் தெரியல. அப்பா ஏதோ சொல்லியிருக்காரு. அம்மா தனியாக ரூமுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் அழுதாங்க. நிச்சயம் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, வேற ஏதோ ரகசியம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் துவரகேஷ். இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. என்னமோ தெரிலண்ணே, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா எங்கள் அக்கா கல்யாணம் நின்று போயிடுமோன்னு மனசுக்குள்ளே பயமாக இருக்குண்ணே. அதான் நான் கேட்கல. அக்கா கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. அது ரகசியமாகவே இருக்கட்டும்ண்ணே. நான் இங்கே வந்து உன் வேலையை கெடுத்து நம்ம வீட்டு பிரச்சனைகளை சொல்கிறேன்னா அது அண்ணன்ற முறையில் உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கும், நம்ம உறவு விட்டு போகாமல் மறுபடியும் நம்ம குடும்பத்துக்குள்ளே உன்னை இழுத்துக்குதானே. உங்ககிட்ட பணம் எதிர்பார்த்து இல்லைண்ணே. இவ்வளோ சொல்லியும் நம்மளால் பணம் தர முடியலன்னு நீ நினைக்காதண்ணே. எனக்கு ஒரு தார்மீக சப்போர்ட்டாக இருந்தேன், அது போதும் எனக்கு. சரிண்ணே, நான் கிளம்புறேன். துவரகேஷ், 3 லட்சத்துக்கு என்னடா பண்ணுவேன்? தெரியலண்ணே, ஏதாவது செய்யலாம். கிளம்புறேண்ணே, வரேன். சார், இந்த ஃபைல்ஸை கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். டிகே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். ஈவினிங் 6 o'clock ஜீவா பார்க்க வந்துருங்க. டோன்ட் மிஸ். சரி, கிளம்புறேன். யார் இது ஆட்டோல வர்றது? பிரதீப். என்னடா பண்ற? இன்னில இருந்து நான் ஆட்டோக்காரன் மம்மி. ஆட்டோக்காரனா? வாடா மம்மி. என்ன காரியண்டா பண்ணிட்டு இருக்க நீ? உங்ககிட்ட 2 lakhs கடன் வாங்கினல, அது இதுக்கு தான். இனிமே ஆட்டோ ஓட்டி நான் சம்பாதிச்சு மானத்தோட வாழ போறேன் மம்மி. எனக்கு வாழ்த்து சொல்லு. என்னது மானத்தோட வாழ போறியா? எங்க மானத்தை வாங்க போறேன்னு சொல்லு. நீ ஒரு பெரிய போலீஸ்காரனோட பையன்டா. அவருக்கு பேரு, அட்ரஸ், பிரஸ்டீஜ்னு எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கியா? இல்ல மம்மி, எங்க அப்பாவோட பேரு, அட்ரஸ், பிரஸ்டீஜ் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நானும் அதை விரும்பல, டேடியும் அதை விரும்ப மாட்டாரு. ஆட்டோ ஓட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை மம்மி. இங்க பாரு பிரதீப், காலங்காத்தால என்னோட மூட் அவுட் பண்ணாத. இது ஜோக்கு தானே? நீ என்ன ஏப்ரல் ஃபுல் தானே பண்ற? ஐயோ, ஜனவரியில ஏது மம்மி ஏப்ரல் ஃபுல்? நான் உன்ன எதுவும் முட்டாளாக்கல. வா, ஒரு சவாரி போயிட்டு இருந்தலாம். வா மம்மி ப்ளீஸ், எனக்காக வா. உத வாங்க போற நீ. உங்க அப்பா வாக்கிங் போயிருக்காரு. அவர் வந்து பாத்துட்டு பெல்ட் எடுத்துக்கிட்டு உன்னை துரத்துறதுக்குள்ள மரியாதை இந்த ஆட்டோவை போய் கொடுத்துட்டு அந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வா. முடியவே முடியாது, நான் ஆட்டோ தான் ஓட்டுவேன். உன் மண்டையில ஏறி இருக்கப்பே எப்படி ஓட்டுறேன்னு பாரு. என்னங்க? என்ன சொல்லு, என்னப்பா பிரச்சனை இப்ப? டாடி, நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் டாடி. இல்லங்க, அவன் சும்மா விளையாடுறான். அவன் ஃப்ரெண்டோட ஆட்டோ போல இருக்கு. இப்ப கொண்டு போய் கொடுத்துருவான். தயவு செஞ்சு நீங்க அவனை திட்டாதீங்க. குட், வெரி குட் பிரதீப். உன் டிரைவிங் லைசன்ஸ் பார்க்கலாமா? என்ன? ஆட்டோ பர்மிட்? இருக்கு, ஒரு நிமிஷம். எல்லாம் சரியா இருக்கு. வெரி குட். தேங்க்யூ டாடி. சொந்த காலில் நின்று செய்யற எந்த தொழிலும் தப்பு இல்லப்பா. ஆட்டோ சென்னையோட உயிர் நாடி. ஆட்டோக்காரங்க தான் சென்னையோட அடையாளமே. இதே துடிப்பு.
இந்த இதய துடிப்பு என்னைக்கு சீரா ஆரோக்கியமா இருக்கணும். ஓடி ஓடி மீட்டர் சூடாகலாம், ஆனா ஓடாம மீட்டர் சூடாக கூடாதுப்பா. ஓகே டாடி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆட்டோல சூப்பர் மார்க்கெட் வாசல்ல யாரையும் இடிச்சிடாத. சாரி பிரதீப், நான் இந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட் பை சன். தேங்க்யூ டாடி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த இந்த உங்க அப்பாவோட பிளெஸிங் எப்பே இருக்கும். தேங்க்யூ டாடி. பாத்தியா மம்மி, அப்பாவே என்ன பாராட்டிட்டாரு. சரி, நீ ஆட்டோ சவரி வா, மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம். வா வா. டேய், நீ என்ன காய்கறி வாங்க கூப்பிடல, என் மானத்தை வாங்க கூப்பிடுற. டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா போயிடு. ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் சவாரி போயிட்டு வரேன் மம்மி. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? என்ன கத்திரிக்காய் ஒரு நாள் கூட பண்ண மாட்டேங்கிறிய? அது சொல்லு, என்ன சொல்ல வர சொல்லு. சரி விடுங்க. அட பயப்படாம சொல்லு. எனக்கு எதுக்கு வம்புன்னு பார்த்தேன். நீங்க எண்ணெய் கத்திரிக்காய் கேட்பீங்க, நான் எண்ணெய் எவ்வளவு விலை விக்குதுன்னு சொல்லுவேன். சரி, பணம் கொடுங்க, நான் எண்ணெய் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். நீங்க உடனே துவாரகேஷ் கிட்ட கேளுன்னு வைங்க. தேவையாங்க? அப்பா, இதுக்கு அம்மா கிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம்ப்பா. கரெக்டா சொன்னமா. அப்புறம் என்ன சொன்னீங்க? பயப்படாம சொல்லணுமா? ஏங்க, நான் எதுக்குங்க உங்களுக்கு பயப்படணும்? நான் எந்த காலத்துலங்க உங்களுக்கு பயந்துருக்கேன்? நீங்க தான் இப்ப பயந்து சாவறீங்க. ஏய், நான் என்ன உங்ககிட்ட பயப்படுறேன்? என்ன விளையாடுறியா? அதானே, என்னைக்கு எங்க அப்பா உங்ககிட்ட பயந்துருக்காரு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கிடையவே கிடையாது. அப்பா, நான் எப்பவுமே உங்க கட்சிப்பா. நான் எப்பவுமே எங்க அம்மா. உன்னை யாருமே கேட்கணுமா? நீ சாப்பிடு. என்னது, என்ன பேசுறீங்க எல்லாரும்? அண்ணா, நீ யார் கட்சி? சோத்து கட்சி தான். வா சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஒரு குட் நியூஸ் எல்லாருக்கும். அக்கா கல்யாணத்துக்கு 3 லட்ச ரூபாய் துண்டு விழுந்தது இல்லைம்மா, அந்த பணம் புரட்டிட்டேன். அக்கா கல்யாணத்துக்கு நான் ரெடி. இன்னைக்கு சந்தோஷமான செய்தி வரும்னு ராசி பலன்ல போட்டிருக்குடா. தேங்க்ஸ் துவாரகேஷ். எதுக்கு எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற? இது ஏன் அக்கா கல்யாணம். உனக்காவது உன் கடமை ஞாபகம் இருக்கே. பிரியா, நான் பொதுவா தானே சொன்னேன். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், குவைட்டா சாப்பிடு. பா, இனிமேல் தான்ப்பா உங்கள் கைடன்ஸ் தேவை. கல்யாணத்துக்கு எந்தெந்த சொந்தக்காரங்களை கூப்பிடணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க. அது மட்டும் இல்லை, எந்த மண்டபம் புக் பண்ணணும், யார் சமையல், இதுக்கெல்லாம் நீங்கள் தான்ப்பா கைட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா. அண்ணா, எனக்கும் ஒரே ஒரு ஆசை தான். ஊர்ல இந்த அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பா இப்படி ஏகப்பட்ட பெருசுங்களா இருக்குல்ல. அப்புறம் நம்ம சொந்தங்கள நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேரையும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எல்லாரையும் நம்ம அக்கா கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு. ஏண்டி, கூட்டத்தெல்லாம் கூட்டி செலவெல்லாம் என் தம்பி தலையில கட்டாத. மிஞ்சி மிஞ்சி போனா 50 பேர் போதும். நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணத்தை கோவிலே வச்சுக்கலாமே. நீ சரியான கஞ்ச பிசினாரியா மாறிக்கிட்டே இருக்கேக்கா. நான் அப்படியே இருந்துட்டு போறேன்டி. உன் கல்யாணத்தை நீ கிராண்டா ஆடம்பரமா வச்சுக்கோ. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் ஏன் கல்யாணம் கிராண்டா தான் நடக்கும். யானையிலயும் குதிரையிலயும் தான் மாப்பிள்ள வர போற. அடி போடி கழுத. முதல்ல படிப்பை முடிச்சிட்டு உருப்படியா வேலைக்கு போற வழிய பாரு. பாரு, நான் படிச்சு முடிச்சதும் வீட்லயே இருந்து 1 லட்சம் சம்பாதிப்பேன். எப்படிடி? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பணம் எனக்கு தானே. பாவி. துவாரகேஷ், அப்பா 3 லட்சம் ரூபாய் பணம் எப்படி புரட்டின?
யூனியன் லீடர்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன்ப்பா. அவர்கிட்ட ஒரு 1.5 லட்சம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் மேனேஜர் இவங்களாம் சேர்த்து 1 லட்சம்ப்பா. அப்புறம் ஒரு 50,000 ரூபா சீட்டு போட்டோம்ப்பா. சீட்டா? அதே எப்படா போட்ட? இப்போதாம்மா தீபாவளிக்கு போட்டேன். அதை ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டா பொறுமையாக கட்டிக்கலாம். சீட்டு தானே போட்ட, இதுல ஒன்றும் சீட்டிங் இல்லையே. ம், அதெல்லாம் இல்லைப்பா. ஏண்டா, எல்லார்கிட்டயும் வாங்கின பணத்தை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம்ல. நாளைக்கே கழுத்தில் துண்டு போடுறவங்க யாரும் இல்லைம்மா, எல்லாம் தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்ட்ஸு தான். மெதுவாகவே திருப்பி தரலாமா? மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரெடின்னு சொல்லுமா. என்னங்க, அப்ப தரகர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டை மட்டும் வரவழைச்சு ஒரு ஒப்புதல் தாம்பூல மாத்தி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாங்க. ஏதாவது மண்டபா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணு. நீ பாட்டுக்கு அக்கா சொல்றான்னு சொல்லி ஏதாவது கோவில ஃபிக்ஸ் பண்ணிடாத. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கும்பலே நிறைய பேர் வருவாங்க. ஏய், பேசாம இருடி. ஏற்கனவே ஒரு தடவை ஆடம்பரமா பண்ணி ஒண்ணும் விளங்காம போச்சு. நீ ஊரெல்லாம் ஊதி வைக்காத. சிம்பிளா வீட்டோட முடிச்சுக்கலாம். அண்ணா, சிம்பிளா பண்ணுன்னு ஷாம்லா சொல்லிட்டா. அதே மாதிரி முடிச்சிருன. அப்பாடா, மீனா கல்யாணம் முடிவாயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, நீங்கள் சாப்பிடுங்க, இந்த வந்துடுறேன். என்னங்க, பாதியில எழுந்திரிச்சிட்டீங்க? போதுமா? துவாரகேஷ், பா, மீனாவை பொண்ணு பார்க்க வந்த போது நான் சொன்ன விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குப்பா. உங்களை இழிவுபடுத்துறமே எதுவுமே நடக்காதுப்பா, முக்கியமாக பண விஷயத்தில். அது போதும் எனக்கு. மீனா கல்யாண விஷயத்துல என் முழு ஒத்துழைப்பும் உனக்கு உண்டு. அது போதும்ப்பா. ஹாய் டாட். நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா. வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் இது மட்டும்தான். என்னம்மா, இன்னும் தூங்கலையா? நான் தூங்கி பல நாள் ஆச்சுப்பா. என்னம்மா? அன்னைக்கு கூட அவர் தங்கச்சி பிரியாவை சந்திச்சு பேசினாருப்பா. தற்செயலா நான் அந்த பக்கம் போனேன். தற்செயலாவா? சரி, தற்செயலாலாம் ஒண்ணு போல. அவரை ஃபாலோ பண்ணி தான் போனேன். அப்பா, நான் அவர் பொண்டாட்டி, எனக்கு உரிமை இருக்கு. ஐ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். சரி, சொல்லு. அவர் தங்கச்சி கிட்ட சொல்றாருப்பா, உமா நம்ம குடும்பத்துக்கு எடுத்தவ, ஸ்னேகா அண்ணியா வரணும். உமா ஏற்படுத்தின காயத்துக்கு ஸ்னேகா தான் மறந்துன்னு அவர் சொல்றாருப்பா. என் முகத்திலேயே என் புருஷன் ஆசிட் அடிச்ச மாதிரி இருந்துச்சுப்பா. ஸ்னேகா எப்படிமா அவளுக்கு அண்ணியா வருவா? துவாரகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சரி, அவங்க எப்படியோ போறாங்கம்மா, நீ ஏன் கவலைப்படுற? வாட் ஆர் யூ டாக்கிங் டாட்? அவ அந்த குடும்பத்துக்குள்ள போய் கை நிறைய பணம் சம்பாதிச்சு அவங்க கிட்ட அதை கொடுத்து அந்த குடும்பத்தை அவ தூக்கி நிறுத்திட்டானா அது எனக்கு தானே பாசிங்கும். எல்லாரும் என்ன பேசுவாங்க? பெரிய மருமக அந்த குடும்பத்தை நாசம் பண்ணா சின்ன மருமக வந்து காப்பாத்திட்டான்னு என்ன தப்பா பேச மாட்டாங்க? இல்லப்பா, இன்னைக்கு அவரே இந்த வார்த்தையை சொல்லிட்டாரேப்பா. அந்த பழிய கூசாம ஏன் மேல போட்டுட்டாரேப்பா. நான் காயமா, ஸ்னேகா மருந்தான். அவங்களுக்குள்ள எப்படியோ பேசிக்கிறாங்க, நீ அதை நினைச்சு பயப்படுற? இல்லப்பா, இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு.
ஸ்னேகா அந்த குடும்பத்துக்குள்ள மருமகளா போயிட்டானா அதுக்கப்புறம் எல்லாரும் என் தலைய ஃபுட்பால் மாதிரி நடிச்சு உதைச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இவருக்கு இன்னும் ரொம்ப துளிர் விட்டு போயிடும். வீட்ல என்னால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆபீஸ்ல இன்னும் மோசமாயிடும். He'll be uncontrollable. உங்களுக்கும் எனக்கும் தாப்பா கேவலம். யூ கரெக்ட் உமா. அவ்வளோ தூரம் சொல்லியும் அவன் ஃபாரின் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சான்ல, நான் அதை மறக்கல, மறக்கவும் மாட்டேன். அதான்ப்பா, இன்னும் ஸ்னேகா இவங்க கூட சேர்ந்துட்டானா the opposition will get strong. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபீஸையே ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இப்போ என்னமா பண்ணான்ற? அந்த ஸ்னேகாவை முதல்ல ஆபீஸ்ல இருந்து உதைச்சு வெளியே துரத்திருங்க. அவ போயிட்டானா இவரோட ஆட்டம் பாதி அடங்கிடும். That's highly impossible உமா. But why? பாயிண்ட் நம்பர் 1, கம்பெனியோட எல்லா சீக்ரெட்ஸும் ஸ்னேகாக்கு தெரியும். ஒரு கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும், ஒரு டீல் எப்படி க்ளோஸ் பண்ணணும், அதில் ஒருவேளை லீகல் இஷ்யூஸ் எதாவது வந்தால் எப்படி அவாய்ட் பண்ணணும், இது எல்லாமே ஷீ நோஸ் A to Z about the company. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்னேகாவை கம்பெனி விட்டு வெளில ஒழிச்சு தள்ளிட்டா அவன் நடுவில் போய் நிற்பான்னு நினைக்கிறியா? நோ. சென்னை, மும்பை, டெல்லியில் இருக்கிற டாப் கிளாஸ் கம்பெனிஸ் அவளை கொத்தின் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. பெரிய சம்பளம், பெரிய பதவின்னு அப்படி டெல்லி வரைக்கும் போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நாளைக்கு நான் அவளை போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது அப்பாயின்மெண்ட் கேட்டு நிற்க வேண்டியிருக்கும். அது யார் கசிங்கம்? நமக்கு தானே. பாயிண்ட் நம்பர் 3, இவளை இங்கேயே தட்டி தட்டி வச்சு வளர விடாம பண்ணிடணும். விட்டுட்டோம் வளர்ந்துருவா. இவளை இங்க உள்ளேயே நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கிற வரைக்கும் வெளி உலகம்லாம் என்னன்னு அவளுக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணோன்றதை நான் சொல்றேன். முதல்ல அவகிட்ட இருந்து பவரை அவளுக்கே தெரியாம புடுங்கணும். ட்ரைனிங் இன்சார்ஜ் உப்பு சப்பு இல்லாம பொறுப்பை கொடுத்து மேனேஜ்மெண்ட் சைட் பக்கமே வராம தடுக்கணும். கொஞ்ச நாள் அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவ வேலை அவ பாட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பா. வெளி கம்பெனி அவளை மறந்துடுவாங்க. இப்படியே ஒரு 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோ. ஒன் ஃபைன் மார்னிங் அவன் மேல ஏதாவது பழியை போட்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்புறம் வெளில வந்தான்னா அவளை சீன்றதுக்கு யாருமே நாதி இருக்காது. You're really great, Dad. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை பேரை உருவாக்கியிருப்பேன், எத்தனை பேரை அழிச்சிருப்பேன். நான் இது வரைக்கும் தோத்து போனது இந்த பரதேசி கிட்ட தான். தெரியும் டாட். விடுமா, ராஜி, ஸ்னேகா எல்லாரையும் ஒரு கை பார்த்துக்கலாம். சரியான நேரம் வரட்டும். யூ கோ அண்ட் ஸ்லீப் உமா. ஓகே, குட் நைட். அம்மா, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா யூ ஆர் மை ஸ்வீட் டாட்டர். எல்லாம் பேசி முடிச்சு ஜாதகமும் ஒத்து போயாச்சு. மனசும் ஒத்து போயாச்சு. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நல்ல நாள், அதனால தான் வந்தோம். ஒரு ஒப்புதல் தாம்பூலம் சம்பிரதாயமா மாத்திக்கலாம். அப்புறமா ஐயரை வச்சு அடுத்த மாசமே ஒரு முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். சம்பந்தி, எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். உங்க பக்கத்துல இருந்து வேற யாரும் வரலீங்களா? நிறைய உறவுகள் இருக்கு. எதுக்கு ஆடம்பர செலவு? எல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாமே. அதுவும் சரிதான். பக்கத்துலயே ஐயர் இருக்காரு. நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டு இன்னைக்கே கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறிச்சா சந்தோஷம்தான். நல்ல ஐடியாவா இருக்கே, உடனே செஞ்சிடலாம். மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு. தரகரே, ஐயர் வர்றதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிடும். அதனால முதல்ல ஒப்புதல் தாம்பூல மாத்திக்கலாம், மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இங்கேயும் ரொம்ப அவசரம் தான் போல இருக்கு. சார், இப்ப சம்பிரதாயத்துக்கு தட்டை மாத்திக்கலாம். அப்புறம் நல்ல நாளா பார்த்து இது சொன்ன மாதிரி தேதி குறிச்சுக்கலாம். சரி, தட்டை எடுத்து வைமா. சரிங்க. ஷாமலா, மீனா, வா வா. என்னங்க, ஏங்க, இந்தாங்க. கணேசன் குடும்பத்தினரும் ராகவன் குடும்பத்தினரும் கலந்து பேசி மணமகன் பிரகாஷுக்கும் மணமகள் மீனாவுக்கும் திருமணம் செய்வதாக கலந்து பேசி மனம் ஒத்து மாற்றிக்கொள்ளும் நிச்சய தாம்பூலம்.
உட்காருங்க. ஷாமலா, எல்லாரும் டிஃபன் எடுத்துக்கணும். நீங்க எல்லாரும் நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வரணும். மீனா, நீயும் வரணுமா? சரிங்க. தட்டுதான் மாத்தியாச்சேம்மா, இனிமே அத்தனை உரிமையா கூப்பிடலாமே. சரிங்க அத்தை. டிஃபன் ரெடிங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். சரி. அக்கா சந்தோஷம் தானேக்கா? எவ்வளவுதான் குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது சந்தோஷம் வந்துரும்பா. அந்த நிமிஷம்தான் அது அந்த வீட்ல இருக்கும். இப்ப அந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்துக்கு என்னால வந்திருக்கு அப்படிங்கறத நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு துவாரகேஷ். என் தம்பி என் கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுவானே நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ அப்பாவோட உதவியும் என் கல்யாணத்துக்கு கிடைச்சிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் துவாரகேஷ்.